2020 ஆண்டு அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் சிட் பண்ணியவர்கள் பெறுபேறுகள் வெளியான அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெறுபேறுகளை மீளாய்வு செய்வதற்காக, அதாவது ரீகரெக்ஷன் போடுவதற்கான அப்ளிகேஷன் கூட இந்த தடவை ஆன்லைனில் செய்வதற்கான வசதியை ஸ்ரீலங்கா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக தந்திருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் சரியான முறையில் எவ்வாறு நாங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகமானவர்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை தான் ஆன்லைன் மூலமாக எவ்வாறு சரியான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொண்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக சரியான நாங்கள் அப்ளை பண்ண போகிற சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதுக்கு தேவையான பணத்தை ஆன்லைன் மூலமாக எவ்வாறு பே பண்ணி கொள்ள வேண்டும். இந்த வீடியோவில் நாங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாம் சரியாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் மிஸ்டர் டெக்வின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர்றதுக்காக. இப்போ நான் வீடியோக்கு போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அப்படி இல்லாட்டி உங்களோட மொபைல் ஃபோனை ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கொண்டு DOENETS என்ற வெப்சைட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணிக்கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் A-level, O-level மற்றும் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் பார்க்கறதுக்காக பாவிக்கிற இந்த வெப்சைட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த வெப்சைட் உங்களுக்கு இது போன்ற பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும் இலங்கை பரீட்சை திணைக்களம் என்று. ஸோ இதை நாங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ண ஸோ இந்த நியூஸ் ஹெட்லைன் எங்களுக்கு ரீகரெக்ஷன் போடுறதுக்கான ஒரு நோட்டீஸை வந்து தந்திக்கிறாங்க. ஸோ அதில் வந்து டவுன்லோட் இடத்துல இங்கிலீஷ், சிங்கள, தமிழ் 3 லாங்குவேஜ் தந்திக்கிறாங்க. இதில் எங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணால் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ நான் இது போல் இதை கிளிக் பண்ண எங்களுக்கு PDF மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷன் எங்களுக்கு 3 மெத்தட் தந்திக்கிறாங்க இதை அப்ளை பண்ணிக்கொள்றதுக்காக. ஸோ நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இந்த 3வது மெத்தட். இந்த http onlineexams.gov.lk/eic இந்த லிங்க் மூலமாக சென்று தந்தாங்க அப்ளை பண்ண போகிறோம். இந்த லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்து வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு அதை செஞ்சு கொள்ள முடியும். அந்த லிங்கை நீங்கள் இது போன்று காப்பி பண்ணி ப்ரௌசரில் அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ண வேணும். என்டர் பண்ணினா அப்படி இல்லைன்னா சர்ச் பண்ண வேணும். சர்ச் பண்ணால் இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட்டில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளது. ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்த எங்களுக்கு அதை லாக் பண்ணிக்கொள்ள முடியும். இது தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ நாங்கள் இந்த ரெஜிஸ்டர் டிக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அக்கௌண்ட் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறது அப்ளிகண்ட் பேருக்கு, அதாவது நாங்கள் யாரோட எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கு ரீகரெக்ஷன் போட போகிறோமோ அவங்களோட டீட்டெயில் யூஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த இடத்துல நாங்கள் விண்ணப்பதாரின் பேர், அதாவது அப்ளிகண்ட் நேமை நாங்கள் சரியான முறையில் டைப் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த இடத்துல இது போன்று டைப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நாங்கள் A-level எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ண அதே ஐடென்டி கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கொள்ள வேண்டும். மொபைல் நம்பர் நீக்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட பக்கத்தில் உள்ள ஒரு மொபைல் நம்பரை கட்டாயமாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு ஒரு OTP மெசேஜ் வரும், அதாவது 1 டைம் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை நாங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற டைமில் யூஸ் பண்ண வேண்டி இருக்கிறதால ஸோ இந்த இடத்துல IM a citizen டிக்குது, IM a ஸ்டூடெண்ட்னு சொல்லி மாற்றிக்கொள்ளலாம். இந்த டிக் பாக்ஸுக்கு நாங்கள் டிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு, அதாவது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி என்று காட்டுறதுக்காக. அடுத்ததாக வந்து இந்த ரெஜிஸ்டர் நவுண்ட பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த இடத்துல கூறியிருக்கிறாங்க, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற டைமில், அதாவது இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற டைமில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், உதாரணமாக இந்த நம்பருக்கு ஒரு OTP வராமல் விட்டால், அது போன்ற சந்தர்ப்பத்தில் இந்த 1911 என்ற நம்பருக்கு கால் பண்ணது மூலமாக அந்த உங்களோட பிரச்சனையை வந்து உங்களுக்கு தீர்த்து கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் இந்த ரெஜிஸ்டர் நவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை கிளிக் பண்ண பின்னால் இது போல் 1 டைம் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அதாவது நாங்கள் அந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து 1 டைம் பாஸ்வேர்டை சரியான முறையில் டைப் பண்ணி ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் நீக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வெல்கம் என்று சொல்லி மெசேஜ் வரும். எங்களோட பேரில் நாங்கள் யாரோட பேருக்கு திறந்தோமோ அவங்களோட பேருக்கு வெல்கம்னு சொல்லி மெசேஜ் வரும். இந்த இடத்துல ஓகே கிளிக் பண்ணினோம். பின்னால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீக்கிற இடத்த கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பேஜில் வந்து இந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி 3 மீடியத்துலையும் காணப்படுது. இது தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை கிளிக் பண்ணி இன்னும் ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும் இது எப்படி செய்கிறோன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் கொடுத்த NIC நம்பருக்கு இல்லாமல் வேறு ரிசல்ட் இதில் டிஸ்பிளே பண்ணப்பட்டால் மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட பிரச்சனையை அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அதற்கான தீர்வை அவர்கள் உங்களுக்காக கட்டாயமாக வழங்குவார்கள். ஸோ அடுத்தது நாங்கள் எங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் நாங்கள் வந்து டிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் ரீகரெக்ஷன் அப்ளை பண்ணுற சப்ஜெக்டை வந்து டிக் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த டிக் பாக்ஸை நாங்கள் இது மாதிரி டிக் பண்ணால் இது போன்ற அமௌண்ட் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது இப்போ நான் 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், 715 காட்டுது. ஸோ எனக்கு வேணும் ஒரு சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு சப்ஜெக்ட் ₹250 அளவிடப்படும் ரீகரெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இடத்துல நான் இந்த தமிழ் நீக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். 250 லங்கா ரூபீஸ்ன்னு காட்டுது. ஸோ இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது
சப்மிட் ரிக்வெஸ்ட் நிற்கிறத கிளிக் பண்ணிக்கொள்வது. ஸோ இந்த சப்மிட் ரிக்வெஸ்ட் நிற்கிறது கிளிக் பண்ணிக்கொள்றதுக்கு முதல்ல கட்டாயமாக நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் இல்லை சரியாக டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கிறாண்டு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த உங்களோட பிரச்சனையை தெரியப்படுத்தணும். இப்போ நாங்கள் சப்மிட் ரிக்வெஸ்ட் நிற்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இந்த பேஜில் லேண்ட் ஆகிக்கிறோம். இந்த பேஜில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு பேமெண்ட் மெத்தட் ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். கட்டாயமாக நாங்கள் இந்த பேஜ் மூலமாக பணத்தை கட்டிக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னா இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். இந்த இடத்துல பேமெண்ட் பெண்டிங் இருக்கிறது எங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அப்படியே நாங்கள் கீழே வந்தால் இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்கிற இடத்துல 2 பேமெண்ட் மெத்தட் காணப்படுது. பே பை கிரெடிட் ஓ டெபிட் கார்டு, அடுத்தது பே பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ண போகிறேன் பே பை கிரெடிட் ஓ டெபிட் கார்டு. ஸோ இது ஒரு ஈஸி மெத்தடாக காணப்படுறதால நான் இந்த மெத்தடை கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஸோ இது போன்று வரும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது. கட்டாயமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் பேமெண்ட் செக் அவுட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற வரைக்கும். A-level examination 2020 இது போன்று இருக்குது. 250 நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்குது. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த கார்டு நம்பர் நிற்கிற இடத்துக்கு கிரெடிட்டோ டெபிட் கார்டில் 16 நம்பர் ஒரு இலக்கத்தை முன்னால் இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். அந்த நம்பரை நாங்கள் இந்த இடத்துக்கு டைப் பண்ணிக்கொள்ள வேணும். ஆட்டோமேட்டிக்காக இது விசாவா மாஸ்டர் கார்டுன்னு சொல்லி சிஸ்டம் எடுத்துக்கொள்ளும். அடுத்தது எக்ஸ்பயர் டேட் காணப்படுது. எக்ஸ்பயர் மந்த் நிற்கிற இடத்துல அது உங்களோட கார்டில் இந்த கார்டு நம்பருக்கு கீழே உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பயர் டேட்டை பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக கார்டு ஹோல்டர் நேம் கேட்டிக்கிறாங்க. இந்த கார்டு ஹோல்டர் நேம் உங்களுக்கு உங்களோட கார்டில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடில். அடுத்து செக்யூரிட்டி கோட்னு கேட்டிக்கிறேன். இந்த செக்யூரிட்டி கோடை எங்களோட கார்டில் பின் பக்கத்தில் சைன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிற பிளேஸ் முடிகிற இடத்துல எங்களுக்கு ஒரு 3 நம்பர் பார்த்துக்கொள்ள முடியும். அந்த 3 நம்பரை நீங்கள் சரியான முறையில் டைப் பண்ணிக்கொள்ள வேணும். டைப் பண்ண பின்னால் பே நவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த பணத்தை நீங்கள் செலுத்துவதற்கு எந்த கார்டை யூஸ் பண்ணீங்களோ அந்த கார்டு எடுத்த பேங்க் மூலமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளலாம். டைப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி ஒரு மெசேஜ் வரும். உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓகே என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேட்டஸ் நிற்கிற இடத்துல நாங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல பெண்டிங் காணப்படுது. இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லு காணப்படுது. அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியது இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எங்கள்கிட்ட வச்சுக்கொள்றது தான். இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் நிற்கிற இடத்த கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான ரீகரெக்ஷன் ஃபார்ம் எப்படி நாங்கள் சரியான மெத்தடில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதுக்கு தேவையான பணத்தை நாங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கொள்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை போலவே அதிகமானவருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஏன்னு சொன்னால் இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லி அதிகமானவர் இதை ஸ்கிப் பண்ணுறாங்க. ரீகரெக்ஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணாமல் இது ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று உங்களுக்கு ஈஸியாக உங்களோட மொபைல் ஃபோனில் இதை செஞ்சு கொள்ள முடியும். உங்கள் இடத்துல ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லை என்ன அவங்கள யாராவது தெரிஞ்ச கிட்ட வாங்கி சரி இதை உங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும். அப்படியும் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்தும் இதை செஞ்சு கொள்ள முடியும். இந்த வீடியோ மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ தேவைப்பட்ட அதிகமானவர் அப்ளை பண்ணாமல் காத்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பேஜ் சேரும் வரைக்கும். ஸோ நீங்கள் மிஸ்டர் டெக்வின் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக், டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. அதோட மிஸ்டர் டெக்வினை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி.